ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கடலை மாவு இருந்தாலே போதும், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிருங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சீவல், சேவு அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு போல் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு இருக்குல்ல அது. ஒரு 3 பல்லு போல் பூண்டை வந்து நல்லா பேஸ்ட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், இதோட வந்துட்டு 1 ஸ்பூன் போல் பெப்பர் இருக்குல்ல மிளகு, அதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெய் இல்லாட்ட 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பூண்டு, உப்பு, மிளகாத்தூள், மிளகு எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிக்கிறணும். பெப்பர் வந்துட்டு நான் வீட்டிலே வந்துட்டு பவுட்ரு படி வச்சுருக்கிறதுனால அது சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5-6 மிளகு வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த நல்ல காரம்லாம் இருக்கும். மிளகாத்தூள் மட்டும் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லை, இதுவும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசைஞ்சுக்கறணும். தண்ணி வந்துட்டு சுடு தண்ணி இல்லைங்க, பச்சை தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சுக்கோங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறது வந்துட்டு கொஞ்சம் கலருக்காண்டி தாங்க, வேறு லைட்டாக ஃப்ளேவர் வரும், அந்தளவுக்கு இருக்காது. நல்லா கலரு நல்லா எல்லோ கலரில் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் மஞ்சள் தூள் சேர்க்குறது. நம்ம இடியாப்ப பக்குவம் இருக்கணுங்க, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிழிகிறதுக்கு வராது. இந்த பக்குவம் வந்தோடனே கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி பசைச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அச்சில் இதை வச்சு புளிய போகிறோம். இது வந்துட்டு இந்தாலியன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அந்த அச்சில் வந்து உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு போட்டு புளிய போகிறோம். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு இந்த ஷேப்பு தான் வச்சு புளிவாங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப் வச்சு புளிஞ்சுக்கோங்க. மாவு எடுத்து நம்ம இடியாப்பத்துக்கெலாம் எப்படி புளியுவோம் அதே மாதிரி தாங்க. மாவு எடுத்து நல்லா பெரிய உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சு அமுத்துறது தான். ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா கடையில் வாங்குறது மாதிரியவே. அவ்வளோதாங்க, கையில் வந்து மாவு ஒட்டாத மாதிரி இருக்கணும். இப்போ உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்துடும். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், அது பாட்டுக்கு வந்துடும். இது வந்து தனியாக புழிஞ்சிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் காயும் போது அப்படியே மேலே புழிஞ்சு விட்ற வேண்டியதான். பார்த்து மட்டும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது செஞ்சுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்ல அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உள்ளெல்லாம் நல்லா வேகும். சும்மா மேலாப்பில் புழிஞ்சு விட்டுக்கோங்க, லாஸ்ட்டாக வந்து உடச்சி விட்டுக்கரலாம். அடுப்பை வந்து நல்ல சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சுருங்க. அடுத்து நம்ம போடும்போதுலாம் அடுப்பு வந்து நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி போட்டு நல்லா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த கொதிக்கிறதுலாம் வந்து அடங்கினதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ மட்டும் திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி கலரில் இருக்கும். இல்லாட்டா கீழே மட்டும் ஒரு கலரில் இருக்கும், மேலே மட்டும் ஒரு கலரில் இருக்கும். இது வந்துட்டு டக்குன்னு செஞ்சிடலாங்க. டீ போடுற டைமில், இந்த டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வந்துட்டு லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், அது பாட்டுக்கு வருது பாருங்கள். அந்த பூண்டுலாம் போட்டிருக்காரு, நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சுங்க.
பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சரன்னு புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா டீ போடுற டைமுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இது வந்து அதிகமாக எண்ணெயும் குடிக்காதுங்க. கடலை மாவு அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப கடுக்குன்னு ஆயிரும். 1/4 கப்பு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. மிளகாத்தூள், மிளகுத்தூள், அதோட உப்பு, மஞ்சள் தூள், ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உடச்சி விட்டுக்கிற வேண்டியதான். நல்லா ஃபுல்லாக உடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்ல மொறுன்னு இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த வேலையெல்லாம் வந்துட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அவங்க கூட ஜாலியாக உடச்சி விட்டுக்குருவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குன்னு தேவையில்லை. கொஞ்சம் கடையிலலாம் இருக்கும்ல அந்த சைஸுக்கு உடச்சி விட்டு நொறுக்கி வச்சுக்கோங்க. பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே அது பாட்டுக்கு இருக்குங்க. எந்த எண்ணெய் வாசனையும் வராது, கெட்டு போகவும் செய்யாது. நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நல்ல மொறுன்னு இருக்கும். டீ போடுற டைமுக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அளவு மட்டும் இதே மாதிரி போடுங்க. ஜாஸ்தி அரிசி மாவு போட்டுறாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ, கப்பு, கிளாஸு எதில் எடுத்தாலும் அதே அளவில் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு போல் கடலை மாவு. நான் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை அழகுக்காண்டி பொரித்து போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி மொறுன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.